இன்னைக்கு நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்கிறக்காக மேடையை போட்டுக்கிட்டு ஓபிஎஸ் 3 வாட்டி முதலமைச்சரா இருந்தார்ல, அப்ப அதை என்ன செஞ்சாரு? கல்லூரியை கொடுத்தாரா, தொழிற்சாலையை கொடுத்தாரான்னு கேக்குறீங்களே. நீங்க இதே ஓபிஎஸ் அவர்கள்ட்ட 2021 சீட்டு கேட்டு நின்றுட்டு இருந்தபோது அப்போ உங்களுக்கு தெரியலையா இவர் எதுவுமே செய்யலன்ட்டு? இல்ல அவருக்கு வாக்கு கேட்டு போனீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியலையா எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு? அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு மனித புனிதரா தெரிஞ்சாரு ஓபிஎஸ். இன்னைக்கு விஜய் அவர்களோட புகழ் வெளிச்சத்துல ஜெயிச்சு வந்த உடனே, நீங்க எம்எல்ஏ ஆன உடனே, இன்னைக்கு அவங்கெல்லாம் உங்களுக்கு எதுவுமே செய்யல, சித்தப்பா கலக்கானோ, எங்க அண்ணனை கேட்கிறேன்றீங்க. இதே திமுக அண்ணா திமுகவை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தார்மீக இதுவும் கிடையாது. ஏன்னா இவங்கள்ட்ட நீங்க சீட்டு கேட்டுருந்தீங்க ஒவ்வொரு தேர்தல் அப்பயும். தாவேகாலருக்கு யார் வேணாலும் விமர்சிக்கலாம், பொதுமக்கள் யார் வேணாலும் விமர்சிக்கலாம். ஆனா நீங்க திமுகவையோ அண்ணா திமுகவையோ விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க எத்தனை வாட்டி இந்த தொகுதிக்காண்டி எனக்கு காலேஜை கொடு, தொழிற்சாலை கொடுன்னு எத்தனை வாட்டி நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க? நீங்க என்ன புதுசா இன்னைக்கு பேசுறீங்க திமுக அதை செய்யல, அண்ணா திமுக எதுவும் செய்யல, அண்ணா திமுக அதை செய்யலன்னு விமர்சிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். இதே ஓபிஎஸ் அவர்கள் 3 கட்சி மாறிட்டாருன்றீங்க. அவரை 3 கட்சியாவது மாறினாரு. நீங்க இந்த ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்குள்ள எத்தனை கட்சி மாறி இருக்கீங்க? எத்தனை கட்சி, எத்தனை இயக்கத்தோட பேரை கொண்டுட்டு இதே ஓபிஎஸ் போய் நீங்க சீட்டு கேட்டிருக்கீங்கன்னு அவர் சொன்னார்னா எங்க போய் வச்சுக்கிறது நம்ம மூஞ்சிய? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஓபிஎஸ் அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. ஆனா யார் விமர்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குதுல்ல. இதை ஒரு பொதுமக்கள் பேசியிருந்தாங்கன்னு சொன்னா இந்த பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க இன்னைக்கு அவரு எல்லா பக்கமும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு கடைசியா இந்த தாவேகாலதான் ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. அதனால இதை நான் சொல்லல, பிரஸ் மீட்ல நான் எல்லாத்திட்டையும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அப்போ நேத்து வரை உங்களுக்கு திமுக அண்ணா திமுக நல்ல கட்சியா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஒரு எம்எல்ஏ ஆனவுடனே இன்னைக்கு அவங்க எல்லாம் ஏதோ பெரிய வில்லன்கள் மாதிரி, நீங்க இன்னைக்கு ஹீரோ மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க.